ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஆடி அமாவாசை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஆடி அமாவாசையில் என்ன செஞ்சால் நமக்கு புண்ணியம் வரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபட்டு அவர்களின் ஆசிகளை பெறுவதற்குரிய மிக சிறந்த ஒரு நாள் தான். இந்த நாளில் புனித நதிகளில் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் தானங்கள் வழங்குறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இதில் பார்க்கப்படுது. இது தவிர ஆடி அமாவாசை அன்னைக்கு வேறு என்னென்ன செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களின் ஆசையோட புண்ணியங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தமிழ் மாதமான ஆடி மாதத்துல வரும் அமாவாசை தான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முன்னோர்களை வணங்கி அவர்களின் ஆசையை பெறுவது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆண்டு ஆடி அமாவாசை ஜூலை 24 வியாழக்கிழமை வருது. அன்னைக்கு முன்னோர்களுக்கு சிறப்பு பூஜைகள் செஞ்சு உணவு படைச்சு வணங்கினோம் அப்படின்னா அவங்க சந்தோஷமாக நமக்கு ஆசைகள் வழங்குவாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. இதனால குடும்பத்தில் நிறைய நன்மைகளும் நடக்கும். இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால ஆடி அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்கு. அதாவது ஆடி அமாவாசை அன்னைக்கு பித்ருலோகத்தில் இருக்கும் முன்னோர்கள் பூமிக்கு புறப்பட்டு வருவதாகவும் இவங்க மகாலய அமாவாசை வரைக்கும் பூமியிலேயே தங்கி இருந்து தங்களோட சந்ததியினருக்கு ஆசி வழங்கி அவர்களின் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஆன்மீக ரீதியாகவும் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த மாதம். இந்த நாளில் விரதம் இருந்து அம்பிகை வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்ம தலையெழுத்தே மாறும் அப்படின்ற நம்பிக்கையும் இருக்கு. இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து புனித நதிகளில் நீராடணும். ஆறு, கடல் போன்ற நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா தர்ப்பணம் செஞ்சு முன்னோர்களுக்கான பித்ருக்கடனை நிறைவேற்றணும். ஆற்றங்கரை, கடற்கரை இல்லைன்னா கோயில் குளக்கரையில் தர்பை புல், தண்ணி மற்றும் சமைத்த சாத உருண்டைகளை பிண்டம் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கணும். இந்த பொருட்களை கொடுக்கும்போது இறந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய மந்திரங்கள் சொல்லணும். ஆடி அமாவாசையின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, இந்த நாள் தென்னிந்தியாவில் மிகவும் முக்கியமானது. அன்னைக்கு பித்ருலோகத்தில் இருந்து பித்ரு தேவதைகள் அதாவது முன்னோர்கள் பூமிக்கு தங்கள் சந்ததியினரை ஆசீர்வாதம் செய்கிறதாக நம்பப்படுது. அவங்களுக்கு உணவு இல்லைன்னா தண்ணீர் கொடுக்கறதுனால அவங்க ஆத்மா சாந்தி அடையும். பொதுவாக அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கு உரிய நாள். அன்னைக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை சமைச்சு படையலிட்டு வணங்குறது வழக்கம். அன்னைக்கு ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. அதனால முன்னோர்களின் ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அதை பின்பற்றி முன்னோர்களின் ஆசையை பெற்று வாழ்க்கையில் நாம் வளம் பெறலாம். அன்று விரதம் இருந்து முன்னோர்களை நினைச்சு தானம் செய்கிறதுனால நமக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும். புண்ணியம் சேர என்ன செய்யணும் அப்படின்னா, செய்ய வேண்டியவை என்னன்னா, முன்னோர்களுக்கு பகல் நேரத்தில் படையலிட்டு வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக காகத்துக்கு சாதம் வைக்கணும். ஏழைகளுக்கும் அந்தணர்களுக்கும் உணவு, உடை, குடை, காலணி இது போன்ற ஏதாவது நம்ம தானம் கொடுக்கணும். குறிப்பாக பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை சாப்பிட கொடுக்கணும். காலையில் தர்ப்பணம் கொடுத்து முடித்த உடனேயே இல்லைன்னா மாலை நேரத்திலேயோ சிவன் கோயிலுக்கு போய் நம்முடைய முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவர்களுக்காக ஒரு விளக்கேற்றி வைக்கணும். அது அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறதா நம்பப்படுது. ஒருவேளை பித்ருலோகத்தில் பலவிதமான துன்பங்களை நம்முடைய முன்னோர்கள் அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா நாம் செய்யும் வழிபாடுனால அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும். இது நம்முடைய சந்ததிக்கே ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆடி அமாவாசையை தவற விடாமல் நீங்கள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்து முன்னோர் வழிபாடு செய்யுங்க.
இதனால் நம்ம குடும்பம் எப்பயுமே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக நம்ம செழிப்போட வளமோடையும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.